வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். கோவக்காயில் சட்டுன்னு அசத்தலான டேஸ்ட்டில் ஒரு வறுவல் செய்யலாம். சுலபமாக செய்யலாம், சுவையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் ஒரு 300 கிராம் எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த 2 எட்ஜஸையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இந்த கோவக்காயை நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கோவக்காயை 3ஆக கட் பண்ணோன்னா அந்த திக்னஸ்ஸு சரியாக இருக்கும். அல்லது நாம் குறுக்கையும் வட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டால் நாம் வட்டமாகவும் கட் பண்ணலாம். இதே மாதிரி நாம் எல்லா கோவக்காயையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் வறுபட்டுரும். இதோ இந்த மாதிரி எல்லா கோவக்காயும் நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. வட்டமாக கட் பண்ணாலும் நீளமாக கட் பண்ணாலும் இந்த திக்னஸ்ஸு இந்த அளவு இவ்வளோ தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ எல்லா கோவக்காயும் நாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது காரத்துக்கு தனி மிளகாத்தூள், உப்பு, அந்த எடுத்துக்கிட்ட காய்க்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். நம்ம எடுத்துருக்கிற கோவக்காய் அளவை பொறுத்து நாம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். சப்போஸ் பத்தலைன்னா நாம் பின்னாடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து கலந்துக்குவோம். இப்போ இந்த உப்பு மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பொடியை அந்த கோவக்காய் மேலே தூவிக்கலாம். நம்ம கலந்துருக்கிற பொடி அந்த கோவக்காயில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி போதுமான அளவு இருக்கணும். இப்போது இதை நல்லா அந்த காயை கலந்து விட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கலந்தாச்சு. இதோட கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூனால் தெளிச்சிக்கலாம், அல்லது கையாலேயே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா பெசரிக்கலாம். அந்த பொடி கோவக்காயில் நல்லா படரணும். ஒரு கோவக்காயிலையும் அந்த பொடி கோட்டார மாதிரி இருக்கணும். சொதன்னு ஆயிடக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த பொடி எல்லா கோவக்காயிலையும் நல்லா அப்படியே கோட் பண்ணியிருக்கிற மாதிரி நாம் கலந்துக்கணும். இப்போ அந்த பொடி பத்தலைன்னா நம்ம கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் அல்லது தனி மிளகாத்தூள் தேவையானதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போது ஒரு துண்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக கோட்டார மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நாம் கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நாம் அடுப்பில் ஒரு எண்ணெய் வச்சுட்டு காயிற நேரம் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுப்பு பற்ற வச்சு நாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் நான் சேர்த்துருக்குறேன். இப்போ அந்த எண்ணெய் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நாம் இந்த கலந்து வச்சுருக்கிற கோவக்காயை அதில் தூவிக்கலாம். எண்ணெய் காயாமல் நாம் கோவக்காயை சேர்த்தோன்னா அது எண்ணெய் கோத்துக்கிட்டு சொதுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நாம் இந்த கோவக்காயை சேர்க்கணும். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை நல்லா பெரட்டி விட்டு அது நல்லா கோல்டன் கலர் ஆகணும். நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நாம் அதை பெரட்டி விட்டு வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நாம் வறுத்துக்கலாம். இந்த கோவக்காய் வறுவல் சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்தோடு சாப்பிட, வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட அருமையாக இருக்கும். இப்போ இதை நல்லா 2 பக்கமாக பெரட்டி விட்டு நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. நாம் வெளியில் எடுத்துடலாம். அந்த ஹீட்டு நல்லா ஹைலியே இருக்கணும். அப்போ தான் நாம் அந்த எண்ணெய் கொத்துக்காமல் நல்லா வறுபடும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான அருமையான கோவக்காய் வறுவல் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சிங்க. இது அந்த கோவக்காய் டேஸ்ட்டு, அதோட அந்த மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ரைஸ் வெரைட்டிஸோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட சூப்பர் சைடிஷ்ஷான இந்த கோவக்காய் வறுவல் நம்ம அந்த பொடி கலக்கிற நேரம்தான். எண்ணெய் காஞ்ச உடனே போட்டு வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கோவக்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.